ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாகி கூறுகிறார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்பதாக. ஆம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரி, சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு சுவிசேஷம் என்று அறிவிக்கப்படுகிறது எல்லாம் சுவிசேஷம் தானா என்கின்ற கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்திலே காணப்படுகிறோம். இன்றைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்கின்ற பெயரில் சொல்வதெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே சுவிசேஷம் அல்ல. அப்படியானால் எது சுவிசேஷம் என்பதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி, நல்ல செய்தி. இன்னைக்கு சிலர் விதமாக சொல்வதுண்டு. குறிப்பாக ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லி பேசுகிறவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று வேதத்திலே உள்ளது. ஆகவே தரித்திரருக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி, நல்ல செய்தி என்ன? தரித்திரனை பார்த்து நீ பணக்காரனாவாய் அப்படி சொல்வதுதான் அவர்களுக்கு நற்செய்தி, அவர்களை பொறுத்த வரைக்கும் நற்செய்தி. ஆகவே இந்த செழிப்பு, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான செழிப்பை குறித்து போதிப்பது ஒரு நற்செய்தி, அது சுவிசேஷம் என்பதாக அவர்கள் சொல்வது உண்டு. அன்புக்குரியவர்களே, உண்மையிலே அது வேதத்தின்படி சரிதானா என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். சரி, பவுலப்போஸ்தலன் எதை சுவிசேஷம் என்று சொல்லுகிறார், எது நற்செய்தி என்பதாக சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் போதித்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பவுல் கொரிந்தி சபைக்கு ஏற்கனவே சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். அதே சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்பதாக சொல்லி தெரியப்படுத்துகிறார். அந்த சுவிசேஷத்தை, அதாவது 2ஆம் வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். அன்புக்குரியவர்களே, நான் பல வேளைகளிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் பவுல் எங்கே சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கித்த பிரகாரம் விசுவாசிக்க வேண்டும். எப்படியோ நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் என்ற உடனடியாக அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டதாக மாறிவிடாது, அது வீணாக இருக்கும். எப்படியும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது வீணாக இருக்கும். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டால் உங்களுடைய விசுவாசம் பலன் உள்ளது. மற்றபடி எப்படியாக நான் விசுவாசிப்பேன், அதோடு சில காரியங்களை கலப்படம் சேர்த்து விசுவாசிப்பேன், அல்லது அதிலிருந்து சில காரியங்களை விட்டு மீதியை விசுவாசிப்பேன் என்று சொன்னால் அது விருதாவாக இருக்கும், வீணாக இருக்கும். சரி என்று சொல்லிவிட்டு எது சுவிசேஷம், நான் ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன என்பதை மறுபடியும் பேசுகிறார். 3ஆம் வசனத்திலே, அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், ஏற்கனவே உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறேன், அதை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன், அதை உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறேன், அந்த சுவிசேஷத்தை மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். அது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேவாவுக்கும் 12 தரிசனமானார். அதன் பிறகு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரு வேளையில் தரிசனமானார். அங்கே யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்று சொல்லி பவுல் குறிப்பிட்டு எழுதுகிறார். அதாவது இங்கே பவுல் சொல்ல வருகிற காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டதின்படி மரித்து, எதற்காக மரித்து? நமது பாவங்களுக்காக மரித்து. இங்கே பவுல் எப்படி போதிக்கவில்லை, உங்களை இந்த பூமியிலே பணக்காரராகுவதற்காக அவர் உங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி போதிக்கவில்லை. நீங்கள் ஆசைப்படுவதை எல்லாம் உங்களுக்கு தரும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று போதிக்கவில்லை. மாறாக இதை போதிக்கிறார், உங்களுடைய நமது பாவங்களுக்காக மரித்து. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? வேத வாக்கியங்கள் அதை எதை முன்னிறுத்துகிறது?
இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரிப்பார் என்பதை முன்னிறுத்துகிறது. அதன்படி நமது பாவங்களுக்காக மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமானார். இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் பவுல் இங்கே சுவிசேஷமாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சுவிசேஷத்தை இங்கே இந்த இடத்திலே பவுல் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால், அங்கே காணப்பட்ட பழக்கம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு அநேகர் விசுவாசிப்பதை போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி விசுவாசித்திருந்தார்கள். ஆனால் எதற்காக விசுவாசித்தார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் எனக்கு கார் கிடைக்கும், அல்லது நான் விரும்பின ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார், அவர் கடவுள், நான் அவரிடத்தில் என்ன கேட்டாலும், இந்த பூமிக்குரிய காரியங்களை எதை கேட்டாலும் அவர் தருவார், ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். ஆகவே பவுலுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் அதை கை கொண்டிருந்தால், அதில் வேற எந்த காரியம் கூட்டக்கூடாது, நான் எப்படி பிரசங்கித்தனோ அதை அவ்விதமாக கை கொண்டிருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நீ அவ்விதமாய் விசுவாசித்தால் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். மற்றபடி நீங்கள் விசுவாசிப்பது விருதா, வீண் என்பதாக சொல்லுகிறார். இங்கே சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக வந்து மரித்து வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் தரிசனமானார். இதுதான் சுவிசேஷம். அன்புக்குரியவர்களே, நம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது நம்மை யார் என்று உணர்ந்தால் மாத்திரமே அதை சரிவர விசுவாசிக்க முடியும். இங்கே சொல்லுகிறார், நமது பாவங்களுக்காக மரித்து. அப்படியானால் நான் யார் என்பதை உணர்ந்த ஒரு மனிதனுக்கு தான் அந்த சுவிசேஷம் பலன் அடிக்கக்கூடியதாக காணப்படும். இன்றைக்கு நான் யார் என்று புரிந்து கொள்ளாமலே அநேகர் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு போதிக்கப்படுகிற சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா, அவர் உன் கண்ணீரை மாற்றுவார், அவர் உன் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை தருவார். இதுதான் சுவிசேஷம் என்பதாக போதிக்கிறார்கள். இதுதான் சுவிசேஷ செய்தி என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள். இன்னைக்கு சுவிசேஷ சுவிசேஷ கூட்டங்கள் என்று பேசப்படுகிற இடங்களிலே பெரும்பாலும் இந்த காரியங்கள் தான் போதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா, அவர்தான் உண்மையான தெய்வம், அவரிடத்திலே வந்தால் நீ இந்த பூமியில உயர்ந்திருப்பாய், இப்பொழுது கஷ்டப்படுகிற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் மாறும். இதுதான் இன்றைக்கு சுவிசேஷம் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், இது சுவிசேஷம் அல்ல. ஆகவே தான் பவுல் இந்த இடத்துல எழுத வேண்டியிருந்தது. அவர்கள் இம்மைக்குரியவைகளுக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருந்தார்கள். பாருங்கள், 19ஆம் வசனம் பவுல் அதைத்தான் கோடிட்டு காட்டுகிறார். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்க பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். எதற்காக தெரியுமா? இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரமே நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், நீங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவே இல்லை, உங்களுக்கு சுவிசேஷம் விளங்கவே இல்லை, நீங்கள் விசுவாசிப்பது சுவிசேஷத்தை அல்ல. இது எல்லா மதத்துக்காரர்களும் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நீங்களும் சுவிசேஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா மதத்துக்காரர்களும் எப்படி தங்கள் மதத்துக்கு ஆள் சேர்ப்பார்கள்? எங்கள் கடவுளிடத்திலே நீ வா, உன்னுடைய பிரச்சனைகள் மாறும். ஒரு மந்திரவாதியும் என்ன சொல்லுவான்? நீ என்னிடத்திலே வா, உன்னுடைய பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லுவான். உலக பிரகாரமான பிரச்சனைகள். எந்த மத தலைவர்களும் அதைத்தான் சொல்லுவார்கள், எங்களிடத்தே வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இது அல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது கடவுள் மனிதனாகி வந்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு எந்த மத போதனைகளும் யாரும் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே செய்ய முடியும். அதை அவர் செய்து முடித்தார். ஆகவே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்று விசுவாசிப்பதுதான் சுவிசேஷத்தை விசுவாசிப்பது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சுவிசேஷம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகும், சுத்தமானதாகும், எந்த ஒரு கலப்படமும் இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் உனக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், எந்த விதமான போலி வாக்குறுதிகளும் கிடையாது. தேவனால் அருளப்பட்ட பிரகன் கர்த்தர் எப்படி அருளினானோ அப்படியே, எதையும் கூட்டவும் இல்லை, எதையும் குறைக்கவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். பாருங்கள், இன்னைக்கு சுவிசேஷ பிரசங்கிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள்
ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு சுவிசேஷம் என்றாலே அதோ இனிப்பாக பேசுவது, மக்களை அட்ராக்ட் பண்ணும் விதத்தில் பேசுவது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, சத்தியத்தை பேசுவது, மக்களுக்கு எது விடுதலை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வைக்க வேண்டும். மனிதனுக்கு பாவம் அது ஒரு கற்ற அடிமைத்தனம் என்பதை புரியவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதை சுவிசேஷமாக வாக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள், இவைகள் தான் பெரிய பிரச்சனை போல பூதாகரமாக காண்பித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா, இந்த பிரச்சனைகளில் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், இதுதான் சுவிசேஷம் என்பதாக போதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, இந்த உலகத்தின் துன்பங்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தாலும் அது தொடரும். கிறிஸ்துவ நிமித்தம் பாட அனுபவிக்க வேண்டும், பாட அனுபவிப்பது உண்டு, அது மாறுவதில்லை. இந்த உலகத்திலே வருகிற பிரச்சனைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் இருக்கும். இந்த பூமியிலே பெய்கிற மழை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் காணப்படும். இந்த உலகத்திலே பணக்காரன் ஆகிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனும் காணப்படுவான், ஏற்றுக்கொள்ளாதவனும் காணப்படுவான். இதுவல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது நீ ஒரு பாவி, நீ உன்னை நீ ஆராய்ந்து பார். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறான் என்பதை அவனுக்கு உணர்த்தி, இதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவை, அது யாராலும் முடியாது, அது இயேசு கிறிஸ்துவால் முடியும், அதற்காக அவர் என்ன செய்தார் என்பதை காண்பிப்பது, அப்படி காண்பித்து அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எப்படி நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை கூறுவதுதான் சுவிசேஷம். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷம் என்கின்ற பெயரிலே போலியான வாக்குறுதிகள் தான் கொடுக்கப்படுகிறது, இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் தான் கொடுக்கப்படுகிறது. அதை நம்பித்தான் இன்றைக்கு அநேகர் வந்தார்கள். இதைத்தான் அநேகர் சொல்லுகிறார்கள், எங்கள் நிமித்தம் நாங்கள் அநேகரை ரட்சித்திருக்கிறோம், நாங்கள் அநேகரை ரட்சித்து எங்கள் கூடுகையில். அவர்கள் உண்மையான சுவிசேஷத்தை ஏற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா என்று பார்த்தால் பெரும்பாலும் இல்லை. அதனால் தான் அப்படிப்பட்ட ஜனங்கள் வேத வசனத்தை விட்டுவிட்டு கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர்களை அதிகம் சார்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்கள், பொதுவாக ஒரு சின்ன கணக்கு சொல்லுகிறேன். நல்ல செய்திகள் பேசுகிறவர்கள் உண்டு, கள்ள தீர்க்க தரிசனங்களை பேசுகிறவர்கள் உண்டு. யாருக்கு அதிக பார்வையாளர்கள் என்பதை நீங்கள் சற்று பாருங்கள். யாரை அதிகம் பேர் பின்பற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள். எந்த பகுதிகளுக்கு கீழாக ஆமேன் 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 என்று சொல்லி கண்மூடித்தனமாக பிளைண்டாக போடுகிறார்கள் என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷம் என்னவென்றே விளங்காதவர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். ஆனால் இந்த இடத்திலே கொரிந்தியர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதல் உண்டு, அதை குறித்த எந்த இதுவும் கிடையாது, அதை குறித்த அறிவே இல்லை. அந்த இந்த 15ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுத வருவது உயிர்த்தெழுதலை குறித்து, மறுமைக்குரிய வாழ்வை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து. ஆனால் இந்த ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவை எதற்காக விசுவாசித்தார்கள் தெரியுமா? நித்திய ஜீவனுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர்கள் நமக்கு அருளிய வாக்கு தத்தம். அதையெல்லாம் விட்டு உனக்கு இந்த வருடத்திலே உன்னுடைய வாழ்க்கை இரட்டிப்பாக மாறும், மும்மடங்காய் மாறும். இதைத்தான் சுவிசேஷமாக மக்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த இம்மைக்குரியவைகளுக்காக. ஆகவே பவுல் இங்கே கண்டித்து பேசுகிறார். நான் பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது பலன் உண்டு, இல்லை என்றால் அது விருதாவா இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு கூட்டத்தார் உண்டு, வேறொரு சுவிசேஷத்தை வேறு விதத்திலே பேசுகிறவர்கள். கலாத்தியர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கேயும் பவுல் பேசிய சுவிசேஷத்தை மாற்றிவிட்டார்கள். ஆகவே பவுல் அங்கே கண்டிக்கிறார். அவர்கள் எப்படி மாற்றினார்கள் என்றால், அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்தால் அவர் ரட்சிப்பார் என்கின்றதோடு மட்டுமல்ல, நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும், குறிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், சில கிரியைகளை செய்ய வேண்டும், சடங்காச்சாரங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்தை கொச்சைப்படுத்திவிட்டார்கள். ஆண்டவருடைய பலி மரணம் நம்முடைய ரட்சிப்புக்கு போதுமானது. அவர் பேரில் வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம். இந்த கலாத்திய திருச்சபையிலே சிலர் என்ன போதித்தார்கள் என்றால், இல்லை இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தால் மட்டும் போதாது, நீங்கள் யூதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியே நீங்கள் வாழ வேண்டும், யூதர்கள் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிறது போல நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி போதித்தார்கள். பவுல் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், குறித்து எழுதுகிறார், இவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார்? இவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பவுல் இங்கே பேசுகிறார்.
அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தை அவர் மையப்படுத்துகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. அப்போ சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி எதை குறித்து சொல்லுகிறார்? விசுவாசத்தினால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் நான் நீதிமானாக மாறுகிறேன், நான் மாற்றப்படுகிறேன். என்னுடைய பாவ சுபாவத்திலிருந்து, பாவ தன்மையிலிருந்து அவர் என்னை நீதிமானாக மாற்றுகிறார். அவர் என்னை பரிசுத்தமாக்குதல் என்கிற அந்த ப்ராசஸிலே நடத்தி எனக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்பதை நான் விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த கலாத்திய திருச்சபையில இல்லை, பத்தாது, நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், தசமபாகம் கொடுக்க வேண்டும், இவ்வளவு மணி நேரம் நீங்கள் உபவாசிக்க வேண்டும், சில செயல்களை நீங்கள் கட்டாயம் செய்தால் தான் முடியும். அன்புக்குரியவர்களே, செயல்களை முக்கியப்படுத்தி அதையும் இதையோடு இணைத்து இது செய்தால் தான் ரட்சிப்பு என்பார் புரிவித்தார். அன்புக்குரியவர்களே, அல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு கிரியைகளையும் இந்த விசுவாசத்தோடு இணைத்தாலும் அவர்களை குறித்து பவுல் காட்டமாக எழுதுகிறார், மிகவும் காட்டமாக எழுதுகிறார். அவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்பதாக எழுதுகிறார், கெட்டுப்போ எப்படியெல்லாமோ எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷத்தோடு எதையும் நாம் கூட்டிவிடக்கூடாது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் படிப்போம் என்று சொன்னால், அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய சுவிசேஷத்தின்படி என்ன செய்தார்? மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இங்கே பவுல் அவர் ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். என்னுடைய சுவிசேஷத்தின்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவர் என்பதை நினைத்துக்கொள். பல வேளைகளில் இதை மேலோட்டமாக நாம் கிடைத்து விடுது, நான் விசுவாசிக்கிறேன் என்பதாக எண்ணி விடுகிறது. இந்த ஆழத்தன்மையை பவுல் எழுதுகிறார். இந்த வார்த்தை 11ஆம் வசனம், இந்த வார்த்தை உண்மையுள்ளது, இந்த வார்த்தை உண்மையுள்ளது. எந்த வார்த்தை? என்னவெனில், நாமும் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைப்போம். அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அப்போ அதை நான் விசுவாசிக்கும் போது, எப்படி நான் விசுவாசிக்கிறேன்? இயேசு கிறிஸ்து நான் செய்த பாவங்களுக்கு மரித்தார் என்கின்ற போது, அவர் அங்கே மரித்தது, அந்த சிலுவையில தொங்கினது யாருக்காக? எனக்காக. அப்போ ஆக்சுவலா அங்க சிலுவையில தொங்க வேண்டியது யார்? நான். அந்த பாவங்களுக்காக மரிக்க வேண்டியது யார்? நான். அப்போ நான் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், அங்கே மரித்தது நான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், நான் அப்படியே வாழ்ந்து விடுகிறேன் அல்ல, அங்கே மரித்ததே நான் தான். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அதை நான் மரித்தேன் என்று, அவரோடு கூட நான் மரித்தேன் அங்கே, அதை நான் விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷத்தை விசுவாசிப்பது என்பது, இயேசு கிறிஸ்து மரித்த போது எனக்குள்ளாக என்ன நடந்தது? நான் அங்கே மரித்து விட்டேன், சிலுவையில நான் மரித்து விட்டேன். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்பேன். அப்போ நான் அதை விசுவாசிக்க வேண்டும், நானும் மரித்தவன் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தார், அது மேலோட்டமாக விளங்கி எல்லாரும், எல்லா மதத்துக்காரர்களும் விசுவாசிக்கிறார், அவர் நல்ல மக்களுக்காக மரித்தார். அப்படி அல்ல, அது எனக்கு என்ன நடந்தது, எதற்காக மரித்தார்? அதான் நமது பாவங்களுக்காக மரித்தார். அதை ஆழமாக புரிந்து விசுவாசிக்க வேண்டும் அங்கே. அப்போ நிஜமாக மரித்தது யார்? நான். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அந்த இடத்துல எனக்கு பதிலாக மரித்தார். அப்போ அந்த இடத்துல மரித்து தொங்க வேண்டியது யார்? நான். அப்போ நான் அங்கு மரித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து மரிப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். இங்கே மறுதலிக்கிறது என்றால் என்ன? நான் மரித்ததே நான் விசுவாசிக்கவில்லை, ஆனால் நான் வெளியே சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், ஆகவே நான் எப்படி வேண்டுமானால் வாழ்வேன். அப்படியே அது மறுதலிக்கிறது. அங்கே மனப்பூர்வமாக நான் பாவி, நான் விட்டால் நான் என்னது? நரகத்துக்கு செல்ல வேண்டியவன். ஆனால் அங்கே எனக்காக அவர் மரித்திருக்கிறார். நான் அதை உணர்வோம் என்று சொன்னால் அங்கே மரித்தது நான் என்பதை புரிந்து கொள்வேன். அப்படியானால் அது என்னை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும், அது என்னை நற்செயல்களை செய்ய வைக்கும். புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நற்செயல்களை செய்வதன் நிமித்தம் நான் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நான் சரியான அந்த விசுவாசத்துக்குள்ளாக பாதையில் பயணிக்கும் போது அது அவர் நீதிமானாக மாற்றின அந்த தன்மை என்னை நற்செயல்களை செய்ய வைக்கும், என்னை பரிசுத்த பாதையிலே நடத்தும்.
அதான் பரிசுத்தமாகுதல். நீதிமானாக இருக்கிறதுனால் அது என்னை பரிசுத்தமாகுதல் என்கின்ற ப்ராசஸ் வழியாக சென்று என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக சேர்க்கிறது. முடிவோ நித்திய ஜீவன். அன்புக்குரியவர்களை, பரிசுத்தமாகுதல் அவர் மூலமாய் கிடைக்கிற பலன், முடிவு நித்திய ஜீவன். அன்புக்குரியவர்களை, இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு சுவிசேஷத்தில் கலப்படம் சேர்க்கப்படுகிறது. சுவிசேஷத்தோடு பல காரியங்கள் இணைக்கப்படுகிறது. உலக சிற்றின்பங்களை சுவிசேஷமாக போதிக்கிறவர்கள் உண்டு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அப்போ நான் தேவ பக்தியோட நான் எப்படி வாழ வேண்டும்? ஆண்டவர் கொடுத்தது போதும். ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அது போதும். அதை காட்டிலும் இந்த பூமியில எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. ஆகவே போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆனால் இல்லை இல்லை இல்லை, பத்தாது. நீ தேவ பக்தி, தேவனிடத்திலே வா, தேவனிடத்திலே வா, நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், அதை கேளு, இதை கேளு. ஆசையை தூண்டி, மனிதனுடைய ஆசையை தூண்டி ஆசைக்காக தேவனிடம் சேர வைப்பது சுவிசேஷம் அல்ல. இன்றைக்கு சுவிசேஷம் என்ற பெயரிலே மனிதனுடைய இச்சையை தூண்டுகிற வார்த்தைகள், கவர்ச்சிகரமான வார்த்தைகள், நயவசனிப்புகள் பேசப்படுகிறது. இச்சகமான வார்த்தைகள், அதாவது பிறரை கவரக்கூடிய வார்த்தைகள், சுவிசேஷம் அல்ல. பவுல் பிரசங்கித்திருக்கிறார், பேதுரு பிரசங்கித்திருக்கிறார். எங்கேயாகிலும் இப்படி கவர்ச்சிகரமான வார்த்தைகள், இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை எப்படி வைக்க போறார், எப்படி வைக்க போகிறார், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். பவுலுடைய சுவிசேஷ பிரசங்கம் வேதத்திலே உள்ளது. அவர் மார்ஸ் மேடையில் எப்படி பேசினார் என்பதை பாருங்கள். பேதுருவினுடைய முதல் பிரசங்கம், இரண்டாவது பிரசங்கத்தை படித்து பாருங்கள். நிருபங்களை படித்து பாருங்கள். இதெல்லாம் அவருடைய பிரசங்கம், சுவிசேஷ பிரசங்கங்கள் தான். எங்கேயாகிலும் இருக்கிறதா? இல்லை. அப்போ இன்றைக்கு எப்படி இந்த சுவிசேஷம் என்கின்ற பெயரில் கலப்படம் வந்தது? அன்புக்குரியவர்களே, நாம் சத்திய சுவிசேஷத்துக்கு திரும்ப வேண்டும். நாம் சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சுவிசேஷம் ரொம்ப எளிமையானது. அதை விசுவாசிக்க எளிய விசுவாசம் போதும். ஆனால் அதுக்கு புரிந்து விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு அது நித்திய ஜீவனை தருகிற ஒன்றாக காணப்படும். அது நம்ம ரட்சிப்பு, முடிவில்லாத அழிவில்லாத வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒன்றாக காணப்படும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பதற்கு நம்முடைய மனம் திருப்பப்பட வேண்டும். இயேசுவை நோக்கி தேவனை சரியாக புரிந்து விசுவாசிக்க வேண்டும். ஆனால் மனம் திரும்பாத விசுவாசங்கள் தான் அது விருதாவான விசுவாசம். அது இந்த உலக சிற்றின்பங்களுக்காக தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம். அது எல்லா மதத்திலும் எல்லா மக்களும் அப்படித்தான் காணப்படுகிறார்கள். கிறிஸ்தவம் அது அல்ல. கிறிஸ்தவம் அப்படி விசுவாசிப்பதே அல்ல. ஆகவே சரியான சுவிசேஷத்தை சொல்லுவோம், சரியான சுவிசேஷத்தை விசுவாசிப்போம்.